ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனே சொல்லுங்கண்ணே. பின்னாடி இன்னும் நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது. ஜாமான் என் இடத்துல தான் கிடக்குது. சரியா? நான் வந்து உங்கள் இடத்துல வந்து எதை இது பண்ணி போகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? நான் பார்த்து ஜாமான் கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? வந்து சொந்த ஜாமான் நீங்கள் வந்து எடுத்து போகல. சரியா? நான் வந்து இது பண்ணுறேன், என்ன முஸ்லீம் வாழ்க்கை வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யாருனாலும் நீங்கள் ஜாமான் வாங்கிக்கலாம். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கன்னா, முஸ்லீம் வாழ்க்கை வரக்கூடாது, முஸ்லீம் வாழ்க்கை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் உட்காந்து நான் பார்த்து எல்லாத்தையும் விவரம் சொல்லியிருக்கேன். என்ன ஜாமான் இல்லை, என்ன ஜாமான் வந்து எனக்கு ஒன்றும் தான் தெரியும். அந்த நாட்டில் ஏற்கனவே நான் எதில் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறது சரியா? அப்படியே விவரம் கேட்குறேன். நான் தான் ஒவ்வொரு ஜாமான் இருக்குது. இது ஓகே. மோட்டர் கேட்டுருக்கேன். அதை வந்து ஒரு மோட்டர் வைக்கிறேன் அப்படிங்கிறேன். அந்த மோட்டரை வந்து யாருமே கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க, மோட்டர் சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த மோட்டர் இப்போ வந்து எனக்கு தெரியல. மோட்டர் அந்த மோட்டர் வரவே இல்லை. பேக்கிங் எடுத்து போட்டாச்சு. ரைட், ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் கலட்டி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அவர் மிஷினுக்கு தேவையான சுவிட்ச் நான் கலட்டி வச்சுருந்தேன். அதை சிம்பிளாக சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், கீழே விழுந்துருக்கும்னே வெளியே போட்டு எரிச்சிருப்பாங்க அப்படின்னு. எனக்கு சுவிட்சு கூட தெரியாது. ஏன்னா சுவிட்சு அவன் சொல்கிறான். யார் சொல்கிறா? அவன் புரிஞ்சு தான் சொல்கிறான். ஆனால் கீழே விழுந்துருக்குன்னா இந்திக்காரன் வெளியே எடுத்து கொண்டு போட்டு எரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். சொன்னானா சொல்லலையா மட்டும் கேளுங்க. ஏன்னா ஒரு மிஷினை வந்து நம்ம ஃபியூப்ளஸ் போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நான் காருக்கு வேறு தேடிக்கிட்டு இல்லை ஓட்டர் ஏன்னா அவருக்கு வந்து பைக்கிலருக்கு வந்து 2 இதுலேருந்து சுவிட்ச் எடுத்துக்கொண்டே அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ஜாமானை அவர் அதனால தான் தப்பாக எடுத்து மேலாக வச்சுருந்தார். அதை காரணம் இப்போ எலக்ட்ரிக்கல் புக்கு வந்து ஏற்கனவே அங்கே உள்ள எலக்ட்ரிக்கல் புக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே உள்ள எலக்ட்ரிக்கல் புக்கு வேறு 2 புக்கையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக்கல் புக்கு தான் நான் உங்களுக்கு தரணும். ஏன்னா இதில் உள்ள வெறும் ஒரு எலக்ட்ரிக்கல் புக்கை வச்சு வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத பாவம் பண்ணிட்டாங்க. இதில் உள்ள கொஞ்சம் எடுக்கணும் சார், அதில் உள்ள கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டாக ஃபோக்கஸ் கொடுத்து அவங்க தனியாக கொடுத்துருந்தா அப்படின்னா தான் அவங்க வந்து தெரியும். இல்லைனா ஃபோனில் சொல்லி எல்லாரும் மைண்டை போட்டு ஏதோ ஒரு சின்ன போயிட்டோம்னாலும் ஏதோ ஒரு பார்க்க வராங்கனாலும் அங்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு நான் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். பேசுறது வந்து சிம்பிள் தான், எதுனாலும் பேசிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணுறது வந்து நம்ம அதனால தான் பார்த்துட்டு அப்புறமா தான் நான் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த ஈக்கு ஸ்கூல் கூட மோகோண்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் வேணும்னா கவர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு தெரியுமா? ஒரு ஈக்கு மோட்டர் நீங்கள் வெளியே வாங்க போகிறீங்க அப்படின்னா 1000 ரூபா, ஒரு கார் வாங்க போனீங்கன்னா 9000 ரூபா. நான் ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இது ஆகாது தேவையில்லை அப்படிங்கிற ஜாமான் மட்டும்தான். அது தேவையில்லாத மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். வேறு